ஒன் ஜாய் ஸ்கேட்டர்ஸ் 100 கிரீப்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு மகிழ்ச்சி 100 துயரங்களை ஓட்டிவிடும் என்று சொல்வார்கள். உடல்நிலை சோர்ந்து மனம் சிதைந்து இருக்கின்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற வகையிலே உலக சிறந்த நண்பர்கள் தினமான இன்றைய தினத்தில் என்னுடைய அருமை நண்பர் சாம்பமூர்த்தி அவர்கள் ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையம் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு பொது நோக்கோடு கூடிய பணியை கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைய தினம் 7வது கான்விகேஷன் என்கின்ற பட்டமளிப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7 என்பதற்கு தனி சிறப்புகள் உண்டு. வானவில்லின் வர்ணங்கள் 7 என்று சொல்வார்கள், சப்தஸ்வரங்கள் 7 என்று சொல்வார்கள், உலக அதிசயங்கள் 7, வாரத்திலே நாட்களின் எண்ணிக்கை 7, அதிசயமெல்லாம் அசந்து போகின்ற இந்த ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தினுடைய 7வது பட்டமளிப்பு விழாவிலே என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவப்படுத்தியதற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உலக கோட்டீஸ்வரன் $7 பில்லியன் சொந்தக்காரராக இருக்கின்ற ஸ்டீவ் ஜாப்ஸ் என்கின்ற அமெரிக்க கோட்டீஸ்வரன் தான் ஐபோன் என்கின்ற அந்த அலைபேசியை அறிமுகம் செய்தார்கள். ஆனால் 56 வயதிலே அவருக்கு பேங்க்ரியாஸ் என்கின்ற அந்த புற்றுநோய் வந்த காரணத்தால் படுக்கையில இருந்து கொண்டு அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் சொன்னான், நான் இத்தனை சம்பாதித்த சம்பாதிப்பும் என்னுடைய செல்வமும் செல்வாக்கும் என்னுடைய நோய்க்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, இட் இஸ் இன்சிக்னிபிகன்ட் என்று அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக நாம் விலை கொடுத்தாவது வாங்க வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பாரதி சொன்னான், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வகுத்துக் கொள்ளு பாப்பா என்று சொன்னால் விளையாட்டின் மூலமாகத்தான் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் என்பதற்காக. ஆக அந்த வகையிலே தான் வேர் தேர் இஸ் எ சவுண்ட் பாடி தேர் இஸ் எ சவுண்ட் மைண்ட் என்று சொல்வார்கள். ஆரோக்கியமான உடம்பிலே இருந்துதான் ஆரோக்கியமான சிந்தனைகள் உருவாக முடியும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை பேணி காப்பது எப்படி என்கின்ற அந்த முறையை நவீன தொழில்நுட்பத்தோடு நம்முடைய சாம்பமூர்த்தி அவர்கள் இந்த அக்குபஞ்சர் என்கின்ற முறையை ஆவடி சேவா சங்கத்தின் மூலமாக தொடர்ந்து 12 ஆண்டு காலம் வழங்கி இன்றைக்கு 7வது பட்டமளிப்பு விழாவிலும் என்னை அழைத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பொதுமக்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்ன என்றால், ஒரு அழகான ஒரு மாற்று மருத்துவ முறை அக்குபஞ்சர் என்பது. இன்றைக்கு மருத்துவமனைக்கு போய் பல நாட்கள் பல மாதங்கள் இருந்து குணப்படுத்துவதை விட அக்குபஞ்சர் மூலமாக உடனடியாக 2 நாட்களிலே அதற்குண்டான பலனை, அதற்குண்டான நோய் தீர்க்கின்ற அந்த தன்மையை, அந்த சக்தி அதற்கு உண்டு என்பதை நிரூபித்திருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இந்த அக்குபஞ்சர் மையத்தை, ஆவடி அக்குபஞ்சர் மையத்தை முறையாக அணுகி கல்வி கற்று சிறந்த மருத்துவராக வந்து இந்த சமுதாய சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு இதை ஏற்பாடு செய்து இதை பல்வேறு சங்கடங்களுக்கும் சவாலுக்கும் மத்தியிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் சாம்பமூர்த்தி அவர்களையும், ஹேமலத் நடத்துனராக இருக்கின்ற ஹேமலதா அவர்களையும், செயலாளர் விஜயகுமார் அவர்களையும் அவருடைய சேவையை பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.